மக்களே என்னைய வாங்கிட்டு வந்து அடவா மீனை கட்டிங் வெட்டிங் போட்டுடலாமா? மீன் வெட்டுறதுக்கு முன்னால கத்தி நல்லா ஷார்ப்பா இருக்கணும். அதனால கத்தியை வந்து நல்லா தீட்டி எடுத்தாச்சு. என்னதான் தீட்டி எடுத்தாலும் கத்தி வந்து ஒரு வரைக்கும் அதாவது மழுங்கி போயிருக்குது. என்னதான் வெட்டினாலும் வெட்டவே இல்லை பார்த்துக்கோங்க. இந்த மீனையும் கத்தியும் பார்த்தாலே எனக்கு வயிறு ஊத்துட்டு. ஏன்னா இந்த கத்தி வெட்டவே இல்லையா, இதை எப்படியும் வெட்டுறதுக்கு படாத பாடு பட போறேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது எங்க இருந்து தான் இந்த மீன் கழுவும் போது கடி வருதுன்னே தெரியாது மக்களே. தலை கடிக்கும், முதுகு கடிக்கும், மூஞ்சி கடிக்கும், கை கடிக்கும். மீனை கையில் நம்ம வச்சனால நம்ம அங்கங்கேயும் சொரிஞ்சோன்னா மீன் வாடை அடிக்கும்னு சொல்லிட்டு சொரியவும் முடியாது. மீனை வேற வெட்டணும், சொறி ப்ராப்ளம் வேற வருது. எனக்கு மட்டும்தான் இந்த மீன் வெட்டும்போது கடி தொல்லை இருக்குதா, உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி அடவா மீனை எப்படி வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா, சைடில் உள்ள நீண்டுட்டு இருக்கக்கூடிய செதில் கிதல் செவிலி இவிலி எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்புறமா இதில் வந்து செல்லு வந்து அடை மாதிரி பற்றிட்டு இருக்கும். அதனால தான் அடவா மீனுன்னு பேர் வச்சுருக்காங்க போல. அதை வந்து எவ்வளோ பரண்டி எடுக்க முடியுமோ நல்லா பரண்டி எடுத்துட்டு தேவையான அளவில் வெட்டி எடுத்துட்டு தலையில் உள்ள பூங்கொத்தை மறக்காமல் எடுத்து தூர போடுங்க. சிலவங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.